Hi everyone. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் வீடியோ தான். ஹவு டு ஃபேஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025. ரொம்ப ஜென்ரலாக ஒரு சில டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் தான் இந்த வீடியோவில் ஜென்ரலாக உங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய போனால் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 90 மார்க்குக்கு 90னா 90, 70னா 70 எழுதுவீங்க. லைக் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. டைமிங்லேருந்து எல்லா விஷயங்களுமே இப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும். இந்த மாதிரி ஃபுல் போர்ஷனில் பட் ஃபுல் பேட்டர்ன் டெஸ்ட் எழுதும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப, அதாவது இவ்வளோ மார்க் எடுக்கலனா வந்து ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் த லெசனுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹாஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு மேலே டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இது வந்து உங்களோட ப்ராக்ரஸை செக் பண்ணுறதுக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த ஏரியாஸ் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ தட் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் உங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட்டு. கரெக்டாக? ஸோ இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம், சிலபஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னா, 100% சிலபஸ் அப்படிங்கிறது யாராலும் என்ன செய்ய முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ உங்களால் இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, இன்னும் 1 or 2 days தான் உங்களுக்கு இருக்குது டைம். ஸோ அதுக்குள்ளே நான் ஃபுல் போர்ஷனால் கம்ப்ளீட் பண்ண முடியலை, நான் இன்னும் படிக்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ ஒரு 9 லெசனில் ஒரு 7 லெசன் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்னா கூட தட் இஸ் வெல் அண்ட் குட். மீதி இருக்க லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஆஃப்டர் குவார்ட்டர்லி கூட பார்த்துக்கலாம். ஸோ யாராலையுமே இந்த 100% சிலபஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படித்ததை நல்லா தரவான செய்யுங்க, படிங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் முன்னாடி நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், நான் திருப்பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நாள் லீவ் இருக்குன்னா, ஒரு நாள் நீங்கள் படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பட் 2 நாள் லீவ் இருக்கும்போது நான் புதுசாக ஒரு லெசன் படிக்கலை, 2 லெசன் படிக்கலன்னு நான் அந்த ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாளில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணும்போது ஸோ தட் நீங்கள் திருப்பி அதை படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாமுக்கு அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 9 லெசனுக்கு 7 லெசன் படிச்சிருக்கேன்னா அந்த 7 லெசனை தரோவான செய்யுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ மீதி இருக்க 2 லெசன் நான் படிக்க வேணாமா அப்படி கிடையாது. மீதி இருக்க 2 லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் பார்த்தா தான் பிரச்சனை. பட் நம்ம ஒரு 80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மீதி ஒரு 20%னா அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் கோ வித் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ பேசுகிறனால அதை பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து 1 லெசன் 2 லெசன் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. பட் அப்படி படிச்சிருக்கவங்க இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா லெசன்ஸ்க்கு என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் முன்னாடி வந்து நீங்கள் படித்த லெசன் போக படிக்காதமே என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ எல்லா லெசன்ஸுக்குமே என்ன செய்யுங்க, இப்போ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன செய்யுங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன், பயாலஜிக்கு அப்லோட் பண்ணுறேன். சரியா? இது பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்காதவங்க இந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிறதுக்கு. சரியா? ஏன்னா எல்லாருமே மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த மார்க் அப்படிங்கிறது என்ன செய்யும், நம்மளுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ படிக்காதவங்க அப்கமிங் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. சரியா? கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், அதாவது இந்த எக்ஸாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். இதிலே வந்து நான் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கல அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது. நம்மளோட ஃபுல் பெஸ்ட் என்ன செஞ்சிடணும், நீங்கள் கொடுத்துடணும். ரெஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம், வர ரிசல்ட்டை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, வி ஷுட் நாட் வரி அபவுட் இட். ஸோ இதில் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மார்க் கொஞ்சம் கம்மியான கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. இன்னும் நம்ம வந்து எப்படி நல்லா படித்து நல்ல மார்க் நெக்ஸ்ட் எக்ஸாமில் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கணும். சரியா? அண்ட் கொஷின்ஸ் அட்டெண்டிங், இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ எந்த ஒரு இதை எடுத்துக்கிறீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் தான் அட்டன் பண்ணணும் பப்ளிக் எக்ஸாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கொஷின் நல்லா தெரியுது, ஒரு கொஷின் தான் எழுதணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஷின் எழுதுங்க. அது வந்து இப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, இது ரொம்ப சின்ன கொஷினாக இருக்குது, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்களா, அதனால் நான் வந்து பெரிய கொஷின் எடுத்து எழுதுறேன் அப்படிலாம் யோசிப்பாங்க. பெருசாக இருந்தால் தான் மார்க் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு தான் மார்க்கு. அதில் பப்ளிக் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், அதுக்கு தான் மார்க்கு. கரெக்டாக? ஸோ அதனால் இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்குது, என்ன இன்னொரு கொஸ்டின் 4 பாயிண்ட் இருக்குது, அப்போ நான் 4 பாயிண்ட் கொஸ்டின் எழுதுறேன், பெருசாக இருந்தால் மார்க் கிடைக்கும் நல்லா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எழுதுகிற சின்ன கொஸ்டினாக இருந்தாலும் அது வந்து கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் மோஸ்ட்லி இப்போ ஒரு தியரி கொஸ்டின் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யுங்க, யூ கேன் அப்ரோச். பிகாஸ் தியரியில் ஏதாவது அவங்க எதிர்பார்க்குற கீவேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் இல்லைனா மார்க் குறைக்க சான்ஸ் இருக்குது. பட் ப்ராப்ளம்ஸ் அப்படி கிடையாது. ஃபார்முலாஸ், சப்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து ஆன்சர் வித் யூனிட், இதுவாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப்பில் சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் வித் யூனிட்டோட பார்ப்பாங்க. இது கரெக்டாக இருந்தால் ப்ராப்ளமில் மார்க் குறைக்கவே முடியாது. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸும் நல்லா தெரியுது, தியரியும் நல்லா தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். நெக்ஸ்ட் தியரி ஆர் டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஷின் இருந்தால் டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து எழுதுங்க. அதில் டெரிவேஷன் எழுதும் போது கண்டிப்பாக டயக்ராம் நம்மளுக்கு என்ன செய்யணும் இருக்கணும், டயக்ராம்க்கு 1 மார்க், டயக்ராம் பற்றின தியரிக்கு 1 மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் டெரிவேஷன்ஸ்லேயே அங்கங்கே நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க, என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணுறீங்க, இது ஃப்ரம் திஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுவோம்ல. ஸோ அதெல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு மார்க் குறைக்கவே முடியாது. அண்ட் ஃபைனல் ஸ்பெஷல் கேசஸ் இருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து எழுதிருங்க. ஸோ தியரி எழுதுறதுக்கு டெரிவேஷன் எழுதும்போது அங்கேயும் நம்மளுக்கு மார்க் குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது மாதிரி கொஷின் அட்டன் பண்ணும்போது எந்த மாதிரி கொஷின் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்து என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். தென் டைம் மேனேஜ்மெண்ட்.
மோஸ்ட்லி லாங்குவேஜுக்கு டைம் பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோலாம் நீங்கள் மோஸ்ட்லி முடிச்சிருவீங்க. ஈவன் மேக்ஸ் கூட நல்லா போடுறவங்களுக்கு சீக்கிரம் முடிக்க சான்ஸ் இருக்குது. பட் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டைம் இருக்கலாம். ஏன்னா லாங்குவேஜில் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ லாங்குவேஜில் மட்டும் எதுவும் தெரியலை, ஃபஸ்ட்டே 1 வேர்ட்ஸ் இல்லைனா அதில் உட்காந்து ரொம்ப யோசிக்காமல் அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தடுத்த ரோம் லெட்டர்ஸை எழுத என்ன செஞ்சுருங்க, போயிருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரோம் லெட்டரில் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா இட் வில் கன்சியூம் லாட் ஆஃப் டைம். அண்ட் பின்னாடி நீங்கள் நிறைய பேராகிராஃப் அந்த இதெல்லாம் எழுதும் போது இங்கிலீஷில் எஸ்பெஷலி நமக்கு டைம் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தெரியாது, அது இது லாங்குவேஜ்னு இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 1 வேர்டு தெரியல, ஒரு கம்பல்சரி தெரியலனா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின்ஸை ஃபர்தராக போயிருங்க. ஏன்னா நீங்கள் அதிலே யோசிச்சுட்டு இருக்கும்போது மற்ற கொஷின் எழுதுறதுக்கு டைம் ஆகும், மற்ற கொஷின் மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் இதில் இவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதில் இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் ஷுவராக இருந்து என்ன செய்யணும், யூ ஹவ் டு ரைட் த எக்ஸாம். சரியா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் வைல் ரைட்டிங் த எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யுங்க, பார்த்தா போதுமானது. ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், கெமிஸ்ட்ரியில் பார்க்கணும், அந்தளவுக்கு மேண்டேட்ரி இல்லைனாலும் பார்க்கணும். பிகாஸ் கம்பல்சரியில் சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு கம்பல்சரி தவிர்த்து உள்ள கொஷின்ஸ் எழுதுவீங்கல்ல சாய்ஸஸில், அதிலே ப்ராப்ளம்ஸ் நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் டூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். நான் கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போடுறேன், அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. தென் கெமிஸ்ட்ரியில் ஏபிசிடி கொஷின் டைப் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் 5 மார்க் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, அதுலேயும் நீங்கள் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி நிறையா நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸும் கெமிஸ்ட்ரியில் ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க, பார்க்கணும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரலாக நீங்கள் இந்த விஷயங்களை என்ன செய்யணும், பார்க்கணும். ஸோ தட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இதை நினச்சி நம்ம என்ன செய்யணும், இது வந்து எக்ஸாம், ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு இது மாதிரி, அதாவது நம்ம எப்படி இருக்கோம், எந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறது தான். இதில் மார்க் வந்துச்சுன்னு டிமோட்டிவேட் ஆகிறது கிடையாது இந்த எக்ஸாம். இதுலேருந்து நம்ம இன்னும் ஃபர்தராக எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும், யூ ஷுட் அப்ரோச். சரியா? ஸோ அந்த ஒரு அப்ரோச்சில் தான் நீங்கள் போகணும். அண்ட் ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸாம் நல்லா கொடுக்க முடியல, நான் நல்லா படிக்கல நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அப்கமிங் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர நாட்களை நல்லா யூஸ் பண்ணி போர்ஷன்ஸை பேரலாக என்ன செய்யுங்க, முடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.